Hello friends, welcome to my channel. All is well Raji. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா பீட்ரூட் இட்லி. பீட்ரூட் வந்து ஒரு பவர்ஃபுல் வெஜிடபிள். அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. அதை எப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கலாங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: இட்லி மாவு, பீட்ரூட் 1 பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த 2 தான் தேவை. இப்போது இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம இட்லி செய்கிறனால இது வந்து தண்ணி ஊற்றி அவிக்க தேவையில்லை. ஏன்னா ரொம்ப இட்லி மாவு தண்ணியாயிரும். அதுக்காண்டி நம்ம என்ன செய்கிறோன்னா, ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு சும்மா எடுத்துக்கோங்க. அதை மூடிடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம தண்ணியில் வச்சுருவோம். குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இட்லி தண்ணியாயிடக்கூடாதுக்காண்டி உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பாக்ஸ் இருக்கோ அதில் போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு 2 விசில் சவுண்டு வர்றப்ப அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். குக்கரை வச்சுருக்கோம். ஒரு 2 விசில் வரட்டும். இப்போது 2 சவுண்டு வந்துடுச்சு. நம்ம இறக்கி வச்சுருக்கோம். இப்போது நம்ம டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. பீட்ரூட் வந்து ஆவியிலே வெந்துருச்சு. ஏன்னா நம்ம இட்லிங்கிறனால தான் இப்படி செய்கிறோம். நீங்கள் வேறு பூரியோ ஏதோ பண்ணோம்னா நம்ம தண்ணி ஊற்றி எப்பயும் போல் பாயில் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டி. இது இட்லிங்கிறனால ரொம்ப தண்ணியாகிடக்கூடாதுங்க. அதுக்காண்டி தான் இப்படி பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆறின பிறகு அரைச்சி அப்படியே வெளுதாக எடுத்துக்க போகிறோம். ஆறட்டும். இப்போது நல்லா ஆறிடுச்சு. வெளுதாக அரைச்சி நம்ம எடுத்துருக்கோம். இதை இப்போ இட்லி மாவோட கலந்துக்கலாம். நம்ம இதில் வந்து ஜூஸ் மட்டும் ஊற்றலை, அப்படியே வெளுதாக அரைச்சி எடுத்துருக்கோம். பாயில் பண்ணனால நல்லா ஆட்டுப்பட்டிருக்கு. பாருங்கள், இப்போ கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இட்லி மாவு எப்பயும் போல தான் இருக்குது. ஏன்னா பீட்ரூட்டில் நம்ம தண்ணி ஊற்றாமல் ஆட்டியிருக்கும்ல, அதனால தான் அதே பதத்தில் இருக்குது, இட்லி மாவு பதத்துலேயே. இப்போது நம்ம இட்லி மாவை தட்டில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளோட இட்லி ஒரு ரோஸ் மில்க் மாதிரி சூப்பராக இருக்குது. பார்த்தாலே ஆசையாக இருக்குது. குழந்தைகளுக்கு அப்போ எவ்வளோ பிடிக்கும் பிங்க் கலர் இட்லின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போது அடுத்த தட்டிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ உங்கள் ஃபேமிலியை பொறுத்து நீங்கள் வந்து எவ்வளோ கரைக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு 2 பீட்ரூட் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டணுங்கிறக்காண்டி நான் 1 எடுத்திருக்கேன். அவ்வளோ ஹெல்த்தி இட்லிங்க. ஃபுல் நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருது. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கலர்ஃபுல் இட்லிஸ் வந்து மெயினாக குழந்தைகளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப பிடிக்கும். அவங்களோட லஞ்ச் பாக்ஸில் வச்சிங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக மற்ற சில்ட்ரன் வந்து இதை கொஞ்சம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அவங்களுக்கும் ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கும். டீச்சர்ஸ் கூட இந்த மாதிரி கலர்ஃபுல் இட்லிஸ் கொண்டு வந்தால் அவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒரு ஆள் கொண்டு வந்தால் எல்லாருக்குமே அந்த ஃபுட்டு வந்து பாஸ் ஆகும் பொதுவாக. ஏன்னா இப்படி செய்ய தெரியாது நிறைய பேருக்கு. செய்யும்போது செய்கிறவங்ககிட்ட கேட்டு கேட்டு அடுத்தவங்களுக்கு அந்த நியூட்ரியன்ஸோட இது எல்லாமே அவங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அப்புறம் எப்பயும் போல் இட்லி எவ்வளோ நேரம் வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி இறக்கி எடுத்துக்கோங்க. வேறு ஏதோ ஒரு டிஷ்ஷை காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? இங்கே ஒரு மேடம் நான் வந்து இட்லி மாவு வச்சுருந்ததை அவங்க வலித்து ஒரு ரெசிபி பண்ணுறாங்க. இப்போ அந்த மேடம்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போம். சொல்லுங்கப்பா, என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு பீட்ரூட் ரசமலாய் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ரூட் ரசமலாயில் நான் நிறைய பீட்ரூட் சேர்த்துருக்கேன். அடுத்தது நல்ல பீட்ரூட் விழுதையும் அரைச்சி எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். இதனால் அதோட ஸ்வீட் தன்மை நல்லா ஏறும். இதில் நாட்டு சக்கரை தான் நான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ இவங்களே ஒரு குழந்தைங்க, இவங்க எந்த குழந்தைக்கு சமைக்கிறாங்கன்னு தெரில. சரி, நம்ம சமையலுக்கு போவோம். 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம் அடுப்பை. இப்போ சூடான இட்லி நம்மளுக்கு ரெடி. இப்போ பாருங்கள் எப்படி ஆவி பறக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம எடுத்து சர்வ் பண்ணி காட்டுறேன்.
இப்போது நம்மளுக்கு இந்த சத்தான இட்லி ரெடியாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.